கஜேந்திரகுமாருக்கு எதிரான அர்ச்சுனாவின் கடும் விமர்சனம். இடத்தை மாற்றுங்கள், சபையில் கோரிக்கை. மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த அனுர அரசாங்கம் முயற்சி. செல்வம் அடைக்கலநாதன். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025-2026 காலப்போக்கு நெற்செய்கையில் போதிய விளைச்சல் இல்லை. விவசாயிகள் கவலை. இஷாரா சம்பந்திக்கு உதவிய இருவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இரு பிரபல கிரிக்கெட் வீரர்களின் ஊழலை அம்பலப்படுத்திய முஜிபுர் ரஹ்மான். வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் வேலை திட்டங்களை நிறைவேற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ள அனுர அரசு. சபையில் சஜித் குற்றச்சாட்டு. அரசின் கல்வி சீர்திருத்தம். மகாநாயக்க தேரர்கள் போர்க்கொடி. பொங்கலுக்கு முதல் இலங்கை விரைக்கின்றார் சீன வெளியுறவு அமைச்சர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கையெழுத்திட்டார் சஜித் பிரேமதாச. அடுத்தது என்ன? ரணில் தலைமையில் கூடுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி. யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத பேரழிவை சந்திக்கும் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் வரும் வகையில் செயற்பட்டுள்ளார் என்று அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டார். டாக்டர் ராமநாதன் இலங்கை பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சினை. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சபாநாயகர் அவர்களே, இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரினால் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரயோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார். அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் இறந்த தாயுடன் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார். இந்த இழிவான வார்த்தை பிரயோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும். அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வலப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற ஒழுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது. இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும்
இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாது இருக்கும் என்பதையும் இந்த உயர் சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் 20 வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும், அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கதாநாயகமா எந்த முறையில் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பது தொடர்பாக தெரிவுக்குழு ஒன்று நியமித்திருப்பது தேர்தலை காலம் தாழ்த்துவதற்காக உத்தியாக இருக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த குழுக்களை போடுகின்ற போது அது ஆராய்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது, அது அறிக்கை சமர்ப்பிக்கின்ற சூழல் வருகின்ற போது அது காலத்தை கடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அமைகின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் பார்த்த உண்மை. ஆனால் இப்பொழுதும் புதிய அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முறையை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது. இந்த மாகாண சபை தேர்தலை காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் பலமுறை அமைச்சர்களும் இந்த அரசாங்கமும் சொன்னது மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஆனால் இப்பொழுது குழுவை நியமித்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை தேர்தல் தள்ளப்படுகின்ற ஒரு முறையைத்தான் கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே உடனடியாக இந்த பழைய முறையிலே தேர்தலை நடத்தி அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டுமே ஒழிய இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளாக இந்த குழுக்களை அமைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தயவு செய்து காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை கொள்ள வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படுகின்ற காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய குழுக்களை அமைத்து அதை ஆராய்ந்து அது எந்த வகையிலே செயல்பட வேண்டும் என்று காலத்தை கடத்தி அதன் பின்பு அப்படியே கைவிடுகின்ற, என்றால் புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மாகாண சபை முறைமையும் இல்லாதொழிக்கப்பட போகிறதா என்ற ஒரு கேள்வியையும் நான் இங்கு இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே புதிய அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகள் அத்தனை பேரையும் இணைத்து ஒரு அவர்கள் விரும்புகின்ற, எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற, தமிழ் பேசும் மக்கள் விரும்புகின்ற அந்த ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நேர்மைத்தன்மையாக இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை நான் இங்கு அந்த அடிப்படையிலே இந்த மாகாண சபை தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை இலங்கை அரசாங்கம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை புதிய அரசாங்கம் கையாள வேண்டாம் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த அனர்த்தம், இயற்கை அனர்த்தத்தின் பின்பு மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள். பல விடயங்களை அவர் உடனடியாக செய்வதற்கான உத்தரவை கொடுத்திருக்கின்ற போதிலும் எங்களுடைய மீனவர்கள் நேற்றைய தினம் அறிவித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் இயற்கை அனர்த்தத்தினால் புயல் காற்று கூடுதலாக வீசக்கூடும், கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற உத்தரவை அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. இதை நாங்கள் ஜனாதிபதியிடம் நான் முன்வைத்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த இயற்கை அனர்த்தம் வருகின்ற போது
எங்களுடைய மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம், அவர்கள் அந்த காலத்திலே தொழிலுக்கு செல்ல முடியாத காலகட்டங்களிலே அவருக்கு ஏதாவது உணர்வு அல்லது ஏதாவது மானிய அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை இட்டிருந்தார்கள். அதாவது இந்த எங்களுடைய குறிப்பாக இந்த இலங்கை நாட்டிலே இருக்கின்ற மீனவர்கள் இந்த தொழிலுக்கு செல்ல முடியாத கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையிலே அவர்களுக்கு உலருணவு கொடுக்கப்படும் என்று உத்தரவை பிறப்பித்து சென்றார்கள். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது பிரதேச சபாநாயகர்களே. அது என்ன சிக்கல் என்றால், பிரதேச சபை எங்களுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனாதிபதியுடைய உத்தரவு என்னவென்றால், இந்த மீனவர் சமூகத்திற்கு உலருணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது பிரதேச சபைகள் கொடுக்கப்பட்ட அந்த உலருணவை மீளப்பெறுகின்ற அல்லது ஜனாதிபதி உத்தரவின் பேரில் மீனவ சமூகத்துக்கு கிடைக்கின்ற அந்த உலருணர்வு கொடுக்கப்படாத ஒரு சூழலை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மீனவ சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ஜனாதிபதி அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்ட பின்பும் இந்த சிக்கலுக்குள் எங்களுடைய மீனவ சமூகம் திண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரதேச சபாநாயகர் அவர்களே. இந்த விடயத்திலே எங்களுடைய அமைச்சையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலருணவு சம்பந்தமாக எந்த பாகுபாடும் இல்லாது எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பிரதேச. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025-2026 காலப்போக்கு நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாக்கிய இரணைமடு குளம் மற்றும் ஏனைய சிறு குளங்கள் மானாவாரி நிலச்சேகை உள்ளடங்கலாக 70,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் விளைந்த நெல் வயல்களில் நெல் அறுவடையை விவசாயிகள் ஆரம்பித்துள்ளனர். அக்கராயன் குளம், பெரிய குளம் போன்ற பகுதிகளில் சில வயல் நிலங்களில் நெல் அறுவடையில் விவசாயிகள் ஈடுபடுவதை காண முடிகின்றது. எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை என இதன்பொழுது விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்ஷி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 90 நாள் விளக்கமறியல் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் இன்று குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சந்தேக நபர்களை ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று பின்னர் நேபாளத்துக்கு சென்று தலைமறைவாகி இருந்த போது கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தங்களை மீள அனுப்புமாறு இந்திய முகாமில் வசிக்கும் மன்னாரைச் சேர்ந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை வழங்கிய பின்னர் இந்திய ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் மன்னாரில் இருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு சென்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஈம்ஸ்டிக், அவரது மனைவி கிறிஸ்டபல் ராஜினி குடும்பத்தினரை கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தாங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதிய அளவு அடிப்படை மற்றும் உணவு வசதிகள் இல்லாததால் சொந்த நாட்டுக்கு அனுப்புமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை தம்மை அனுப்பி வைக்காததால் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இந்த விடயத்தில் இலங்கை ஜனாதிபதி உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தம்மோடு தங்கியிருந்த 13 குடும்பங்களில் 9 குடும்பங்கள் சட்டவிரோதமான முறையில் பணம் செலுத்தி படகில் இலங்கைக்கு மீண்டும் சென்றுள்ளதாகவும் தம்மிடம் படகில் செல்வதற்குரிய போதிய அளவு பணவசதி இல்லாத காரணத்தினால் தங்களால் செல்ல முடியாமல் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2022 மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்திற்குள் அகதிகளாக வர தொடங்கியுள்ளனர். இவர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இலங்கையின் பிரபலமான கிரிக்கெட் வீரர்களுக்கு சொந்தமான இரு நிறுவனங்களுக்கு டெண்டர் கோராமல் முறையற்ற விதத்தில் திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் அம்பலப்படுத்தினார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இரு பிரபலமான கிரிக்கெட் வீரர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்காக பாரிய பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள். அவருக்காக பல சந்தர்ப்பங்களில் முன்னிலை கருத்து தெரிவித்தவர்கள். இவர்கள் முன்னாள் பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள். இலங்கையின் நாமத்தை சர்வதேசத்திற்கு கொண்டு சென்றவர்கள் என்பதால் பெயரை குறிப்பிடாமல் இருக்கின்றேன் என்று தெரிவித்தார். இவர்கள் இருவரும் ஜனாதிபதிக்கு பின்னால் சென்றது டெண்டர் இல்லாமல் திட்டங்களை எடுக்கவா? சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த 7 நிறுவனங்களுக்கு டெண்டர் இல்லாமல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்தும் 2 நிறுவனங்கள் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு சொந்தமானது. ஓட்டமாவடியில் சூரிய மின்சக்தி சோலார் போர்ட் லிமிடெட், பூனானையில் சிகனோஜி லிமிடெட், காற்றாலை மின் திட்டம் கல்பட்டியில் ஏசியன் வின் பவர், திருகோணமலை நிலாவளியில் சூரிய மின்சக்தி ட்ரீ ட்ரில் பவர் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், மூதூரில் சூரிய மின்சக்தி ஆர்பிட்டல் எனர்ஜி லிமிடெட், திருகோணமலையில் சூரிய மின்சக்தி ஃப்ளூஷன் டெக்னாலஜி சிலான் எலக்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறான செயல்பாடுகளின் பொது ஜனாதிபதி எந்த நேரமும் கூறும் பாக்கியமான வெளிப்படைத்தன்மை எங்கே போனது என்று கேள்வி எழுப்பினார். 2025ஆம் ஆண்டு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நமது வேலை திட்டங்களை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தோம். எனவே இந்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து நேற்றைய தினம் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், கடந்த ஆண்டு அனைத்து தரப்பினரதும் பூரண ஒத்துழைப்புடன் திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற முடிந்துள்ளது என குறிப்பிட்டார். அதற்காக பங்களிப்பு செய்த அனைவருக்கும் தனது நன்றிகளையும் தெரிவித்தார். இதன் பின்னர் 2026ஆம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையின் பார்வையிட்ட புத்தகத்தை ஆளுநர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்ததுடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதம கணக்காளர்கள் ஆகியோரிடம் கையளித்தார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமானது நாடாளுமன்றத்தில் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பின்னரே, அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலேயே எங்களால் திட்டப்பணிகளை ஆரம்பிக்க கூடியதாக இருந்தது. அதனைவிட புதிய கொள்முதல் வழிகாட்டுதல்களும் அதன் பின்னரே வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் எமது ஆளணி தொகுதியில் பெருமளவு வெற்றிடங்கள் நிரப்பப்படாமலும் இருந்தன. இவ்வாறான பெரும் சவால்களுக்கு மத்தியிலேயே எமக்கு கிடைத்த நிதியை நாம் வினைத்திறனாக செலவு செய்திருக்கின்றோம். ஆனால் 2026ஆம் ஆண்டில் இவ்வாறான சவால்கள் பெரிதாக இல்லை. நாம் இந்த மாதமே இந்த ஆண்டுக்குரிய திட்டங்களை ஆரம்பிக்க முடியும். அத்துடன் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களின் தொடர் வேலைகளையும் இப்போதே தொடங்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டிட்வா சூறாவளியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதுடன் மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்க தீர்மானித்திருக்கின்றது. இதன் மூலம் அரசு மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் உரையாற்றுகையில், பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கையை மாற்றுவதற்கு எண்ணெய் சார்ந்த மின் உற்பத்திக்கு பதிலாக குறைந்த விலை கொண்ட சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் நீர்மின் நிலையங்கள் போன்றன புதுப்பிக்கத்தக்க மூலங்களை நோக்கி திருப்புதல், சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தியை படிப்படியாக அதிகரிக்கும் முகமாக தமது கொள்கையை வடிவமைத்துள்ள தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மின்சார கட்டணங்களை குறைத்து மக்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை கைவிட்டுள்ளது. மக்கள் அபிலாஷைகளை கிடப்பில் போட்டு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தெளிவாக தெரிவதனால் விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அரசிடம் பின்வரும் கேள்விகளை எழுப்புகின்றேன். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை 11.50 வீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபையால் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமே இலங்கை மின்சார சபையின் இழப்புகளை ஈடுகட்டும் நோக்கிலா. இவ்வாறு மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், சிறிய தொழில்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் அதிகரித்து வரும் மின்சார செலவுகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அரசு மதிப்பீடு செய்துள்ளனவா? அவற்றை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? மின்சார கட்டணத்தை 3/1 குறைப்பதற்கும் மின்சார கட்டணங்களை அறவிடும் ஒழுங்கை வெளிப்படையான முறைமையொன்றுக்கு கொண்டு வருவதற்கும் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அரசு நிறைவேற தவறிவிட்டமைக்கான காரணங்கள் என்னவென்றும் அவர் பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். ஒருபுறம் எரிபொருள் விலையை அதிகரித்துவிட்டு மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளை கூட இந்த அரசு மீறிவிட்டது என்றும் குற்றம் சுமத்தினார்.
அரசாங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மல்வத்து மற்றும் அஸ்கரி பீடங்களின் விகாராதிபதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை மதச்சார்பற்ற நிலையை நோக்கி கொண்டு செல்லும் ஆபத்து இருப்பதாக அஸ்கிரி பீடத்தின் விகாராதிபதி அதிவணக்கத்திற்குரிய வரகோடு ஸ்ரீ தம்மரத்ன மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். வணக்கத்திற்குரிய உலபனி சுமங்கல தேரர் அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாவிகாரிகளின் விகாராதிபதிகளை சந்தித்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களின் உள்ளடக்கம் குறித்து அவர்களுக்கு தெரிவித்த போது இந்த கருத்தை வெளியிட்டார். இவ்வளவு கடுமையான திருத்தங்களை செய்த போதிலும் மகாநாயக்க தேரர்களுடன் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்று அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் கூறினார். இது ஒரு மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்குகின்றது. இந்த நாடு உண்ணப்படுகின்றது. இதை அனுமதிப்பது நல்லதல்ல. நாங்கள் அதை பார்த்ததில்லை. எங்களுக்கு அது தெரியாது என்று தேரர் கடுமையாக தெரிவித்தார். பின்னர் வணக்கத்திற்குரிய உலபனே சுமங்கல தேரர் மல்வத்து மகாவிகாரிக்கு சென்று மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மகாநாயக்க தேரருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் குறித்து தெரிவித்தார். அங்கு மல்வத்து மகாநாயக்க தேரர் அனைத்து பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களுக்கும் இந்த விடயம் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக 4 மகாநாயக்கர்களும் கையொப்பமிட்ட கடிதம் வெளியிடப்படும் என்றும் தேரர் கூறினார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி 4 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13 மற்றும் 14 தேதிகளில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி முக்கிய கொள்கை அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் முக்கிய பொருளாதார முயற்சிகள் குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன முதலீடுகள், புதிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இலங்கை சீன சுதந்திர வர்த்தக உடன்பாட்டின் முன்னேற்றமாக்கியன குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஏனைய மூலோபாய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிகள் போன்ற பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் மூத்த அரசாங்க தலைவர்களுடனும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுடனும் சீன வெளியுறவு அமைச்சர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி சீன ஸ்ரீலங்கா ராஜதந்திர உறவுகளின் 65வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக 2022 ஜனவரியில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கையெழுத்தானது. தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் பாடத்தில் பல பிழைகள் மற்றும் மாணவர்களின் மனதிற்கு பொருத்தமற்ற விஷயங்களை சேர்ப்பது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்காததால் எதிர்க்கட்சி அத்தகைய நம்பிக்கையில்லா முடிவை கொண்டுவர தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டார். இதேவேளை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு எந்தவித சிக்கல்களும் ஏற்பட போவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று மாலை கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்றது. கட்சியின் புதிய பதவி நிலைக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர் விவரம் இதன்போது அறிவிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட உள்ளது. புதிய சில நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பவற்றை ஒன்றிணைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை சம்பந்தமாகவும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட உள்ளது. குறிப்பாக தமது அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்கு தெரியப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.